எது கூப்பிட்டா நிஜமா கூப்பிட்டாரு. எது கூப்பிட்டாரா? அதுக்குதான் கூப்பிட்டுக்கிறாரு. இதுக்கு கூட்டிட்டு எது இருக்கிறாரா? சாமா அவனை அடிக்காது, அவனை அடிக்காது. அவங்க அம்மால நல்லா ஏற்கனவே ஓத்து வலி வாயில புல்லுடைய குடும்பங்களே வைத்து வழி தந்தாங்க. ஒப்பனுக்கு வைத்து வழி, உனக்கு வைத்து வழி, ஒன்னனுக்கு வைத்து வழி. ஒக்கமா யார் சூத்தா நோண்டி நிக்கிறீங்க? எப்படியா போய் வரல பா. எங்க போற? ஏய் நான் கூத்தாட வர முடியாது போடா. ஏய் போடாங்க. ஏய் வர முடியாது. மாமா உள்ள போடா. மத்த கல்லால அடி உள்ள போடா. ஓய் டிவர் விண்டி எடு போடா. ரைட். நா கூத்தாடு. ஆமா மரியாதை கூத்தாடு. கூத்தாட வந்துடா. நீ மட்டும் மானராடி மாடு அடிக்க மாட்டேங்கிறியா? வந்துக்கிறேன். கூத்த ஆட முடியுமா முடியாதா? ஆட முடியாதுடா. நான் கிளம்புறேன். என் பேக் எத்தனடா போறேன். ஆட முடியலடா. வாங்கல பணத்தை வச்சுட்டு போடா. என்னது? வாங்கல பணத்தை வச்சுட்டு போ. யாரா குத்த பாதியா? வீட்டை தேடி வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்த. யார்கிட்ட குத்த? யார்கிட்ட குத்த? உன்னுடைய மனைவி வீட்டுல. என் மனைவி வீட்டு தானே குத்த. என் மனைவி வீட்டு வந்து ஆடு. அவ சூத்த அப்படி காட்டுவா பாரு. அச்சுங்கடா அவளை. என்னடா? ஆட முடியுமா முடியாதா? ஏய் வர முடியாது. நோ டென்ஷன். மானதே கட்டுறேன். அப்புறம் மெட்ராஸ் ஸ்கூல்ல விட்டுருச்சு. மெட்ராஸ் பாஸ்ல விட்டு ஆட முடியாது. முடியாது. ஏண்டா உனக்கு கூத்தாட கோயில விட்ட வேற என்னடா தொழில் தெரியும்? உனக்கு தாண்டா கூத்தாடுற விட்ட தொழில் விட்ட வேற வேலை கிடையாது. எனக்குன்னு ஒரு மக்கள் இந்த மக்கள் அறியில ஊரு தலைவர் கேட்டு இங்க சாரம் காய வச்சு போச்சு பண்ணா. உன்னை நம்பி இருக்கிறாங்க. என்ன நம்பிக்கிறா? உன்னை நம்பி இருக்கிற நீ சாரா வச்சு நான் ஏன் போறது? நீ என்ன பண்ண தெரியுமா? என் பக்கத்துல தாழ்னா கடை வச்சிரு. சாகுனா கடை. ஆமா. பணம் பணமா இந்த ஊத்தாளிட்டு வாங்கிக்க. இந்த போன நான் மட்டும் வாங்கிக்க. எப்படி தெரியுமா? எப்படி? இந்த மாதிரி எந்த விக்கிற வேலை உந்து நக்கற வேலை. என்ன அடிக்கிற ஆளு அவங்க அம்மா சிலுக்கு. அடிக்க மாதிரி சொல்லு வர. ஏற்கனவே தொண்டை கட்டிட்டு போய் என்ன ஆடு? ஆமா. இது எங்க எடுத்த? இது வந்து காலாங்கல்ல எடுத்தேன். ஆமா. எங்க தச்ச? இது கார் கையில போய் தச்சேன். கார் கடையில? ஆமா. இது அளவு? அளவு 150. அவருக்கு புத்தியே போகுதுடா. கால் அடிக்க அவன் வாயில நோயில வாயில நாட்டிலே அனைத்து கல்விகளும் இருக்கிறது. ஆமாங்க. ஆனா இங்க தேடா போய் கத்திக்கிட்டா எஜமா கத்தினி சும்மா கத்தினி என்ன நீ கோவப்படுற? பம்பளியா
சும்மா வச்சுருங்க பாலு ஆம்பளை வரக்கும் அப்படி அவனுக்கு இப்பதான் 9 ஆகிறாரு அவரு போய் ஜாதி மாத்திர கம்யூனிட்டி என்ன சொல்லடா விடுறா விட்டே கலடா சும்மா பிச்சு ஊழிகள் கிடக்குறான் எப்படியா வாயில போட்டிக்க இந்த நாட்டிலே அனைத்து செல்வங்கள் இருந்து எனக்கு தான் பெருத்த குறை என்ன குறை எனக்கு என் மனைவிக்கு திருமணம் முடிஞ்சு தாள் விட்டுக்க உனக்கு நானே பார்த்து நீங்க வந்து அடியாங்க வச்சிருக்கீங்களா அவள்தான் உங்களுக்கு அவன் தான் ஒரு பைத்தியக்காரன் அச்சுன்னு சும்மா எனக்கு பெருத்த குறை என்ன சொல்ல திருமணம் முடிஞ்ச பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் வேதனை போச்சு புரிந்தோம் வாய்ந்து இல்லையா ஆண்டவன் கிருபையால் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தை ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் சீரும் சிறப்புமானு வளர்த்த ஆளாகிறத்தை அப்பொழுது என் மகனோ அயலாட்டு வளர்த்து விட்டு தாயிடம் திரும்பிக் கொண்டார் ஆமா என் மகனை சந்திக்க வேண்டும் போல வளைவதுதான் சத்தமாகமா வளர்க்க வேண்டுமா போல வளைவதுதான் செல்வத்தின் செல்வம் செவி செல்வம் அச்செல்வத்தில் செல்வத்தின் எல்லாம் தலை திருவள்ளுவர் வாக்குப்படி வாழ்ந்து வருகிறேன். நானும் மதிபுரனாவது நாடு தேடும் தலைவன் தேடும் தலைவன்
என்னுடைய அருமை மகன் அழைத்து பணிந்தே மகனே அப்பா மகனே அருமை மகனே அருமை மகனே அருமை மகனே சொல்லைக்கு நடம் நான் சொல்ல போறேன் வார்த்தைகள் எல்லாம் எண்ணி பாரடா அருமை மகனே சொல்லி கேளலாம் நான் சொல்ல போற வார்த்தைகள் எல்லாம் இனி பாரடா அயலாடி சென்றால் படிப்பதற்காக பட்டுப்பர் வைத்து தாயம் திரும்பி வந்து விட்டாய் அம்மாகையால் எனக்கும் வயதாகிவிட்டது உனக்கும் வயதாகி கொண்டே இருக்கிறது தக்க நேரத்தில் திருமணத்தை முடித்து கண்குழலை பார்க்க வேண்டும் இந்த ஆட்டை உனக்கு மணிமணி கொடுக்க வேண்டும் அவனோடு காத்துக் கொண்டிருக்கேன். ஏன் அப்பா அப்படி சொல்றீங்க? இப்போ இது எனக்கு என்ன வயதாகி விட்டது? சரி, நீயோ அயலாட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாய். ஆக இப்பொழுது உனக்கு கல்வி கட்டியாக ஆகையால் என்னோட செல்வமோ அயலாட்சி படித்து வச்சு தாயகம் திரும்பியிருக்கிறார். ஆகையால் ஆண்டவனுக்கு கலையான கலை நிகழ்ச்சி நடக்கும். சீக்கிரம் கொண்டு வா கலை நிகழ்ச்சி.